எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக தரமான 3 கிரைம் மூவிஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது படம் பிளாக் அண்ட் ப்ளூ 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு வெப் கேமரா ஒன்று இருக்கும். அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஒன்று நடக்கிறத அப்படியே இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ்க்கெலாம் அது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ நம்ம ஹீரோயினை அந்த வெப் கேமராக்காக அவங்கள துரத்திக்கிட்டு நிறைய பேர் கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் எப்படியெல்லாம் தப்பிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். மூவியை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மெயினாக படத்தில் வந்து நல்ல ஒரு எமோஷ்னலான டச்சையும் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ மூவி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. செம்மையான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் ஃபாலிங் டவுன் 1993 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனால் அப்படியே சைக்கோ மாதிரி மாறிடுறாரு. எல்லா விதமான தப்பையுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவார். சின்ன தப்பில் ஆரம்பித்து பெரிய தப்பு வரைக்கும் எல்லா தப்பையுமே இவர் வந்து பண்ணுவார். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறதுக்காக யார் தான் கடைசியில் வந்தாங்க, இதுக்கப்புறம் இவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். படத்தை பாருங்கள், ரொம்பவே த்ரில்லிங்காக சூப்பராக எடுத்திருப்பாங்க. 1993 இந்த மாதிரி ஒரு தரமான க்ரைம் மூவியை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கல்ட் கிளாசிக்கான செம்மையான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படமும் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் த ஃபியூகிட்டிவ் 1993 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தில் லீட் கேரக்டரில் நம்ம ஹாரிசன் ஃபோர்ட் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டராக இருப்பார். ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இவரோட ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க மர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ தான் அவரோட ஒய்ஃபையை மர்டர் பண்ணிவிட்டு நாடகம் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க. நான் உண்மையிலேயே இந்த மர்டரை பண்ணலடா, எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கதையாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களில் இந்த படமும் ஒன்று. அந்தளவுக்கு படத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 1993 இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு படத்தை பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 க்ரைம் மூவிஸுமே சூப்பராக இருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 படங்களும் பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்களை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படங்களை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.